இன்ஸ்டாகிராம் டீன் அக்கௌண்ட்டுன்றதே வந்து எதுக்காக அப்படின்னாக்க இந்த 13லேருந்து 17 வயது உடையவர்கள் வந்து நேரடியாக அவங்களோட எல்லா கண்டென்ட்டும் பப்ளிக் போடுறதுக்கு முன்னாடி அவங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்டோட அப்ரூவல், ஓகே இது வந்து பதிவு செய்கிறதுக்கான இது பொதுவெளியில் பகிரலாம் அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இது சொல்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் டீன் அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஎஸில் வந்து 94 விழுக்காடு வந்து பெற்றோர்கள் வந்து இதுக்கு வரவேற்பு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த முயற்சி வந்து ரொம்ப நல்ல முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த டீன் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து நியூ பிக்சர்ஸோ அப்யூசிவ் பிக்சர்ஸோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிடுறோம், பிளர் ஆகிடும். ஸோ அப்போ அது வந்து ஒரு இது தானே, அப்படி பிளர் ஆகும் பொழுதே உங்களுக்கு வந்து இது இருக்கு இல்லையா, அந்த அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான அப்யூசிவ் மெட்டீரியல் கண்டென்ட்டுக்கு வந்து இது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். உளவியல் ரீதியாகவே இங்கே லைக்ஸ் மோகம் இருக்குது, யாரோட பிக்சர்ஸ் வந்து அதிக லைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளவியல் ரீதியாகவே வந்து குழந்தைகள் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போகிறதுக்கோ இல்லை அதீதமாக உயர்ந்த மனப்பான்மை, தான் உயர்வானவன், நாங்கள் எல்லாருக்கும் சமமானவர்கள் அல்ல அப்படிங்கக்கூடிய எண்ணங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வணக்கம், ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் முடன் பேசுவதற்காக தொழில்நுட்ப வல்லுநர் முரளிகிருஷ்ணன் சின்னதுரை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பினுடைய தலைமை நிறுவனம் சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான கட்டுப்பாடுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு 16 வயதிற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த சமூக வலைதள பக்கங்களை பயன்படுத்துறதுல மிக முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது? அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க அறிவிப்பாக தான் பார்க்கணும். அந்த கட்டுப்பாடுகளை வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க கட்டுப்பாடுகளாக தான் பார்க்கணும். அதாவது வந்து லைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பேரண்டல் கண்ட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்கள், பேரண்டல் அப்ரூவல் இருந்தால் தான் லைவுக்கு போகணும். அப்புறம் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து பப்ளிக்காக போடும் பொழுது பேரண்ட் அப்ரூவ் பண்ணுறது, இதுதான் சர்க்கிள்குள்ளே போடுறதுக்கு பிரச்சனை இல்லை. பப்ளிக்காக போகும் பொழுது அதுதான் அந்த டீன் இதுவே வந்து இன்ஸ்டாகிராம் டீன் அக்கௌண்ட்டுன்றதே வந்து எதுக்காக அப்படின்னாக்க இந்த 13லேருந்து 17 வயது உடையவர்கள் வந்து நேரடியாக அவங்களோட எல்லா கண்டென்ட்டும் பப்ளிக் போடுறதுக்கு முன்னாடி அவங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்டோட அப்ரூவல், ஓகே இது வந்து பதிவு செய்கிறதுக்கான இது பொதுவெளியில் பகிரலாம் அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இது சொல்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் டீன் அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஎஸில் வந்து 94 விழுக்காடு வந்து பெற்றோர்கள் வந்து இதுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த முயற்சி வந்து ரொம்ப நல்ல முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே வந்து நல்ல முயற்சி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளரிளம் பருவத்தினருக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக இருப்பாங்க இந்த ப்ரெடேட்டார்ஸ்க்கு. அதுவும் இல்லாமல் இந்த சிசம், சைல்டு செக்ஷுவல் அப்யூசிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிசம் மெட்டீரியல்ஸை வந்து இங்கேருந்து தான் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்து வர காலகட்டத்தில் இந்த மாதிரியான சிசம் மெட்டீரியல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது ஒரு ஃபெசிலிட்டிஸாக பார்க்கலாம். அந்த வகையில் இது வந்து ஒரு முக்கியமான வரவேற்பாக பார்க்கப்படுது. இதை வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறது தான் இது. இல்லை, இது நோக்கி மெட்டா எப்படி போகிறாங்க? ஏதாவது விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து கண்காணிக்கும் போது சிக்கலாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறாங்களா? இல்லை, இது வந்து தொடர்ச்சியாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வர்றது. இன்னொன்று வந்து இந்த க்ரூமிங்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து குழந்தைகளை அழகுபடுத்துவது அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரெடேட்டார்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னாக்க, உங்களை மேலும் மேலும் அழகுபடுத்துவது அப்படிங்கிறதை வந்து, இல்லைன்னா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, உங்களை ட்ரிகர் பண்ணி நீங்கள் இல்லை ஒரு பாடி ஷேம் பண்ணி நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது பண்ணுறது அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இன்னொன்று உளவியல் ரீதியாகவே இங்கே லைக்ஸ் மோகம் இருக்குது, யாரோட பிக்சர்ஸ் வந்து அதிக லைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளவியல் ரீதியாகவே வந்து குழந்தைகள் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போகிறதுக்கோ இல்லை அதீதமாக உயர்ந்த மனப்பான்மை, தான் உயர்வானவன், நாங்கள் எல்லாருக்கும் சமமானவர்கள் அல்ல அப்படிங்கக்கூடிய எண்ணங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அப்போ வந்து என்னென்னா சில நேரங்களில் பெற்றோர்களின் கவனத்திற்கு மாறாகவே இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமலேயே பல சிக்கல்களுக்கு உள்ளாகிறதுக்கான இது இருக்குது. அந்த தன்மையை கண்டறிந்து அதுவும் இல்லாமல் இந்த லைவில் போகும்பொழுது இது இருக்கக்கூடிய இதில் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதாகிறது. இன்னொன்று அப்யூசிவாக சேட்ஸில் வந்து ரொம்ப அப்யூசிவாக இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் இந்த டீன் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து நியூட் பிக்சர்ஸோ அப்யூசிவ் பிக்சர்ஸோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிடுறோம், பிளர் ஆகிடும். ஸோ அப்போ அது வந்து ஒரு இது தானே, அப்படி பிளர் ஆகும் பொழுதே உங்களுக்கு வந்து இது இருக்கு இல்லையா, அந்த அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான அப்யூசிவ் மெட்டீரியல் கண்டென்ட்டுக்கு வந்து இது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஓகே, இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸில் வந்து ஓரளவு அடல்ட் கண்டென்ட்டை வந்து பார்க்காத அளவுக்கு வராங்க. இல்லை இந்த மெட்டாவோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரீல்ஸ்லேயோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையோ இவங்களுக்கு வந்து அப்படியான ஆக்சஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஓரளவு அவங்களோட உள ரீதியான உறுதித்தன்மைக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறது. மெட்டா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, செப்டம்பரில் வந்து இந்த டீன் அக்கௌண்ட்ஸ் நாங்கள் தொடங்குகிறோம், அந்த விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது வரைக்குமே 54 மில்லியன் டீன் அக்கௌண்ட்ஸ் வந்து குளோபலி இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பொய் சொல்லக்கூடிய, நான் வந்து டீன் கிடையாது, நான் வந்து 18+ சொல்லி பொய் சொல்லக்கூடியவங்களுக்கும் வந்து ஏஐ மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது வந்து என்னென்னா ஒரு வகையில் வந்து இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள் ரொம்ப நாளாக நடக்குது. எனக்கு தொடக்கம் முதல்லே வந்து இந்த மாதிரியான முன்னாடி வந்து 18 வயசுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் 2000களில் இது பண்ணாங்க, பயன்படுத்த சொன்னாங்க. பின்னாடி அது வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்கு இதெல்லாம் ரீசன்ஸுங்கிறதுனால அதெல்லாம் இது பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ஏஐ வைத்து இது பண்ணுறது 18 வயசு தானா அப்படிங்கிறது வந்து கண்காணிக்கிறதுங்கிறது வந்து நேரடியாக அவங்க போடக்கூடிய பதிவுகள்லேருந்து வேறு சில விஷயங்கள்லேருந்து கணிக்கக்கூடிய வாய்ப்புகளாக தான் இருக்குமே தவிர நேரடியாக அந்த குழந்தைக்கு 18 வயசு தான் ஏஐ கணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் உங்களோட ஃபோன்லேயே சில மாடல் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய மாடல்களில் வந்து ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுத்தக்க எவ்வளோ வயசுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது அத்தனையும் சரியாக கொடுக்குதா அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால அவங்க போடக்கூடிய பதிவுகள் வழியாக ஏஐ வந்து இது பண்ணி ஒருவேளை ஸ்கூல்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல எங்கே போகிறாங்க வராங்கங்கிற மென்ஷன் பண்ணி அதெல்லாம் கணக்கில் எடுத்து இது வந்து இந்த அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து, அதாவது 18 வயசுக்கு மேற்பட்டவர் அல்ல அப்படிங்கிறத வந்து உறுதி செய்வாங்க. ஓகே, குறிப்பிட்டு இந்தியாவில் இந்த விஷயங்கள் இது வரைக்குமே வந்து தொடர்பாக பேசப்படலை. அதாவது இங்கே வந்து அது அமல்படுத்தப்பட்டிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மற்ற நாடுகள் யூஎஸ், கனடா, லண்டன் போன்ற பல நாடுகளில் வந்து அமல்படுத்தப்பட்டாச்சுங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இந்தியாவில் ஏன் இன்னும் அது உள்ளே வரல? இல்லை, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரோல் அவுட் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் புதுசாக இருக்கக்கூடிய அந்த பேரண்டல் கண்ட்ரோலில் அந்த இரவு நேரங்களில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இது பண்ண முடியாத அளவுக்கும் லைவுக்கு போகும்பொழுது வந்து குழந்தைகள் வந்து லைவுக்கு நேரலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் ஒப்புதல் இல்லாமல் போக முடியாது அப்படிங்கிறதே வந்து இப்போ தான் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி தான் இந்த இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது UK, US, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் இது பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு இதை கொண்டு வரும் பொழுது படிப்படியாக தான் அந்த செயல்முறைப்படுத்துவாங்க. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இன்னொன்று, ஒவ்வொரு நாட்டுகளுக்குள்ளேயும் இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அந்த விவாதிச்சு கொண்டு வர்றது அப்படிங்கிறது இதில் வந்து பெரிய சிக்கல் இருக்காது. ஒவ்வொரு குறிப்பிட்ட நாடுகளுடைய சட்டங்கள் டிஃபர் ஆகுதா அதில்? இல்லை, இப்போ வந்து யுஎன் இதோட கன்வென்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கலாம் குழந்தைகள் அப்படிங்கக்கூடிய இதுக்கு தான் வருது. ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாடுகள்லையுமே வெவ்வேறு வகையான இது வச்சுருக்காங்க. சில நாடுகளில் வந்து 16 வயசு இருந்தால் போதும் அடல்ட் மெட்டீரியல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சில இதை வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு கீழே ஆக்சஸ் பண்ணக்கூடாது. சில விதமான கண்டென்ட்களில் வந்து 13 வயசுகள்லேருந்து இது பண்ணலாம். அதனால் எந்த கண்டென்ட்டுங்கிறத பொறுத்து அது வந்து வயசுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறதுங்கிறதுனால அதில் வந்து அந்தந்த நாடுகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அந்த ஐடி சட்டங்கள் அடிப்படை எல்லாமே அந்த ஐடி சட்டங்கள் மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படிங்கக்கூடிய அடிப்படையிலிருந்து அதை பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போ எல்லா நாடுகள்லையும் பெரும்பாலான நாடுகளில் வந்து 18 வயசுக்கு
கீழே உள்ளவங்க அத்தனை பேரும் குழந்தைகள் தான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உறுதியாக சொல்லப்படுது. ஓகே, ஒரு குளோபல் ப்ரெஷர் இருக்கா? ஒரு சேஃபர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரெஷர் இருக்கோ? ஆமாம், ஏன்னா இன்னைக்கு வந்து அப்போ தான் இணையத்தில் வந்து அதிகமாக இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா இணைய பயன்பாடை குறைச்சிருவாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் இது தானே. அப்போ அந்த கண்டென்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபர் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய நேரங்கள் உலாவுவாங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பிஸ்னஸ் மாடல்ஸை வந்து அவங்க உருவாக்குறதுக்கு அப்படிங்கிறது வந்து இருக்கும். இன்னமும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுலையுமே சரி, செய்திகள்லையுமே வந்து குழந்தைகளுக்கான தனியான ஒரு இதுவாக கண்டென்ட் உருவாக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான். அதே தான் நிறுவனங்களும் இந்த இது இருக்கு. இப்போ எல்லாருமே அதை நோக்கி போறாங்க. ஏன்னா இன்னைக்கு மேஜர் பாப்புலேஷன் குழந்தைகளா இருக்கிறதுனால அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லணும், அவங்களோட கன்சியூமர் பிஹேவியர்ஸை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இதை பார்க்கலாம். ஓகே, கொரோனாக்கு பிறகாக பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாமா? அதற்கு முன்பிலிருந்தே வந்து மெட்டாவினுடைய இந்த ஆப்ஸ் வந்து தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்குது. பட் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மிக முக்கியமான கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. ஆமாம், இது என்னென்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிக்கல் ஏற்படும் பொழுது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் பொழுது தான் இந்த மாதிரியான ஒவ்வொரு கட்ட நடவடிக்கைகளும் கொண்டு வருவாங்க. அதுதான் டெவலப்மெண்ட் வந்து பார்க்க முடியும். சில நேரங்களில் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் வந்து நிறைய நேரங்களில் இது பண்ணுவோம். அதெல்லாமே பார்த்து தான் இது பண்ணுறது. இப்போ மெட்டாவர்ஸில் வந்து ஒரு கேமில் வந்து ஒரு குழந்தை வந்து அந்த இதை பார்க்கும் பொழுது ஒரு கூட்டு வன்புணர்வை பார்க்கும் பொழுது மனம் வந்து இது பண்ணுறதுனால அவதாரில் வந்து இது பண்ணது வந்து ஒரு கேஸாக ஒன்று போட்டுருக்குறாங்க யூகேல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட இதை வந்து இது பண்ணுறதுக்கு யாருக்கு எதை பார்க்கணும். இப்போ நம்மளே வந்து சொல்லுவோம் இல்லையா, வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இயல்பாக. அதேமாரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த வயசுக்கு அடிப்படையில் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கான வசதிகள் இல்லை, அதை நோக்கி சிந்திக்கவும் இல்லை. அப்படி குழந்தைகளை மையப்படுத்தி சிந்திக்கல. இப்போ குழந்தைகளை மையப்படுத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையாக நம்ம பார்க்கலாம். மெட்டா இல்லாமல் மற்ற எந்த ஆப்புகள் வந்து ரொம்ப அதிகப்படியான குழந்தை சார்ந்த பயன்பாடாக வந்து நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, குழந்தை சார்ந்த பயன்பாடுகளாக அதிகமாக பயன்படுத்தக்கூடியதா இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாகவே இப்போ பிறந்த குழந்தைகள்லாம் ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதத்துலேருந்து கூட எல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸை வந்து ரொம்ப பார்க்குறாங்க. அது என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாமே அவங்க அப்பா அம்மாவோட இமெயில் ஐடிஸ்லேருந்து லாகின் பண்ணுறதுனால அவங்க பார்க்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து இங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. யூடியூப் கிட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அங்கேயுமே நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த எல்சா கேட் மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வகையில் தான் இந்த புது மெட்டாவோட இந்த அறிவிப்பை வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயங்களாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான டீன் அக்கௌண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ப்ரெடேட்டார்ஸ் வந்து கிளியராக வந்து டீன் மாதிரியான டிஸ்கைஸ் பண்ணிட்டு தங்களை வந்து ஒரு வளரும் பருவத்தினராக வந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவங்கள்கிட்ட வளைவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை வைத்து மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இது இருக்கிறதுனால, வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டாகவும் நம்ம பார்க்குறோம். இது இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது இது ஒரு பெரிய ஒரு குழந்தைகள் மீதான ஒரு ஆன்லைன் வன்முறைகள் இருக்கு இல்லையா, இந்த இணைய வன்முறைகளை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே டிக்டாக்கே வந்து பேன் பண்ணோம். அதுவே வந்து பிலோ 18 பிலோ 15 வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, உள்ளே வந்துடுறாங்கன்னு சொல்லி கொண்டு வந்தோம். அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? இல்லை, ஆக்சுவலாக டிக்டாக்கை பேன் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த அடிப்படையில் பேன் பண்ணதா நம்ம பார்க்க முடியாது. பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த பார்க்குறோம். ஆமாம், ஆனால் என்ன விஷயம் அப்படின்னாக்க, டிக்டாக் வந்து எல்லா விஷயமுமே வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு நாலேஜ் பேஸ்டு பிளாட்ஃபார்மாக தான் பார்க்குறாங்க. இங்கே நம்ம பயன்பாட்டாளர்கள் எப்படி அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் அதை வந்து இது பண்ண முடியும். ரெண்டாவது, கண்டென்ட்டை வந்து ஒரு இது பண்ணக்கூடிய ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடிய இதில் வந்து எந்த நிறுவனங்களுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு எதேச்ச அதிகார
போக்கு இருக்கும் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து இருக்கக்கூடிய அது தணிக்கை செய்யக்கூடிய இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே நேரங்களில் வந்து பாதுகாப்பான ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அந்த சூழல் அந்த பயன்பாட்டு தளங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கணும், எல்லோருக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும், அதில் முக்கியமாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து இது பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த மெட்டாவோட முயற்சியை தொடர்ந்து எல்லா நிறுவனங்களும் இந்த சமூக வலைதள நிறுவனங்களாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 16 வயசுன்னு வைக்கக்கூடாது, 18 வயசுக்கு கீழவே இந்த விஷயங்களை கொண்டு வரணும். ஏன்னா வளரிளம் பருவத்தினர் பெரும்பாலும் சிக்கல்களில் மாட்டுவது அப்படிங்கிறது வந்து இந்த 13லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு முடிக்கிற டைம் வரைக்கும். ஆமாம், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்குமே அப்படியான சிக்கல் தான் இருக்குது. அப்போ வந்து இங்கே இயல்பாக நடக்கக்கூடிய உடலியல் மாற்றங்களில் கூட நமக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் இயல்பாக தோன்றக்கூடியது. ஆனால் அப்படி தோன்றும் வகையில் தான் இந்த பிரெடேட்டர்ஸ் வந்து இதை வந்து வலைவிரிக்கிறது, அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை வச்சு சீசம் மெட்டீரியல்ஸுக்காக இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த கட்டத்தில் தான் நடக்குது. அப்போ இந்தியாவில் வரும்பொழுது 18 வயசாக மாற்றணும், 16 வயசோடு நிற்காமல் 18 வயசாக 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து இந்த மாதிரியான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மெட்டா தான் ஃபிக்ஸ் பண்ணுது. பட் ஒருவேளை அரசாங்கத்துக்கோட ஒரு முன்னெடுப்போ இல்லை தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டால் நம்ம இங்கிருந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணல. அதுதான் அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இது இருக்கக்கூடியது தான். இப்போ வந்து யூஎஸில் வந்து 16 வயசுக்கு மேலே இருந்தாலே அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு புது பழக்கங்களை மேற்படுவது, அதாவது ஒரு பெரிய வயதுக்கு வந்த ஆண் பெண் குழந்தைகள் இவங்க நபர்கள் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு வந்து குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து 18 வயசுக்கு மேலே தான் அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து அந்த இதை கடைபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா 18 வயசுக்கு கீழே சிதைக்கக்கூடிய மனசிதைவு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சரி, பார்க்கலாம் எப்படி வந்து அரசாங்கம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. உண்மையுமே நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. இந்தியாவில் அது எந்த அளவுக்கு வந்து வரவேற்கப்படுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்தியாவில் அநேகமாக நல்லா வரவேற்குவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, பார்க்கலாம். அரங்கத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இப்போ இந்த ரொம்ப நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.